ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏன் பெண்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய இடங்கள்ல அவங்களோட ஹார்மோனல் சேஞ்ச் ஆகும் பாடியில். ஸோ சின்ன குழந்தையில இருப்போம் நம்ம வந்து அந்த ஏஜ்க்கு வரும்பொழுது ஏஜ் அட்டன் பண்ண அந்த பியூபர்ட்டிங்கிற அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து மேரேஜ், அதுக்கடுத்து ப்ரெக்னன்சி. இந்த ப்ரெக்னன்சி டைமில் இங்கேருந்து தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஸோ அந்த பியூபர்ட்டி டைம்லேயே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே அவங்க சஃபர் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ப்ரெக்னன்சி டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைம்லேருந்து நம்ம வந்து ஏன்னா கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுமே நம்மளோட மைண்டை வந்து கனெக்ட் பண்ணது தான் கிளான்ஸு. ஸோ பிட்யூட்ரி கிளான்ஸ் ஆகட்டும், தைராய்டு கிளான்ஸ் ஆகட்டும். ஏன்னா நீங்கள் அதனால தான் நம்ம வந்து வயிறுக்கும் மைண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். நீங்கள் சரியாக சாப்பிடல, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சரியாக சாப்பிடல, எனக்கு பசியில் இருக்கேன், எனக்கு அடுத்த வேலையை ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வயிறுக்கும் நம்ம மனசுக்குமே நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து சரி செய்யும் பொழுது இவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸில் நமக்கு வெயிட் கெயின் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், நமக்கு வந்து நிறைய ஃபேஸில் வந்து பருக்கள் வரும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் மறதி வரும், செரிமான கோளாறுகள் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இவங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக நான் ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து தோப்புக்கரணம்னு சொல்கிற அந்த எக்ஸசைஸை டெய்லி அட்லீஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரே ஒரு தோப்புக்கரணம் தான் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை போடுங்க. ஸோ டே பை டே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தோப்புக்கரணங்கிற அந்த எக்ஸசைஸை பண்ணுங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மலர் மருத்துவத்திலையும் நாங்கள் இதுக்காக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது பிளட் சர்க்குலேஷனுக்கும் இந்த பாடியில் உள்ள நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, ஹார்மோன் இந்த பாடி சேஞ்சஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சேர்த்தே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த எக்ஸசைஸும். ஸோ நீங்கள் இதை கேட்கக்கூடிய எல்லாரும் தயவுசெய்து இந்த மார்னிங்கில் இந்த எக்ஸசைஸ் இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியல, நார்மலாகவே பெண்கள் டெய்லி இந்த 5 மினிட்ஸ் இந்த தோப்புக்கரணம் சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸை பண்ணும்பொழுது அவங்க இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை வந்து ஈஸியாக அவங்களால வெளியில் வர முடியும்.